ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிறிஸ்டல் பேக் எப்படி ரெடி பண்ணி எடுக்கிறதுன்னு தான் காமிக்க போறேன். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். நீங்க இந்த வீடியோ பார்த்து எப்படி பண்ணணும்னு கத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான். நீங்க பிகினரா இருந்தா கூட இப்படி ஒரு சூப்பரான பேக்க உங்களாலயும் ரெடி பண்ணி எடுக்க முடியும். மஸ்ட் ட்ரை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பேக் வந்து அவ்ளோ ஒர்த்தான பேக். கண்டிப்பா வந்து எல்லாருமே கேட்பாங்க, எங்க வாங்குனதுன்னு. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பர் அண்ட் எலகன்ட்டா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு நமக்கு என்னலாம் தேவைன்னா, கிறிஸ்டல் பீட் கண்டிப்பா தேவை. கிறிஸ்டல் பீட்ல வந்து நல்ல ஒரிஜினல் பீட் பார்த்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் வெயிட் இருக்கும். இதுலயுமே டூப்ளிகேட்டும் இருக்கு. நல்ல ஒரிஜினலும் இருக்கு. நீங்க அத பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரிஜினல் நம்ம பார்க்கக்கூடிய நேரம் நல்லா வந்து ஷைனியா, கிளிட்டரியா இருக்கும். பார்க்கறதுக்கே கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாரி ஃப்ரேம் வேணும் நமக்கு. நம்ம பேக் ஃப்ரேம்னி நீங்க போட்டீங்கன்னா, அமேசான் இல்லன்னா மீஷோல போட்டீங்கன்னா கரெக்ட்டா வரும். இதுலயுமே 2 டைப் இருக்கு. ஹோல் உள்ளதும் இருக்கு. ஹோல் இல்லாததும் இருக்கு. நீங்க வந்து ஹோல் உள்ளத பார்த்து ஃபர்ஸ்ட்டு வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஹோல்ல உள்ள பண்றது ட்ரை பண்ணி பாருங்க. ஹோல் இல்லாததுல எப்படி ஃபிட் பண்றதுன்னு நெக்ஸ்ட் வீடியோல நான் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஃபிஷிங் லைன் தேவை. ஃபிஷிங் லைன் வந்து 0.60 கரெக்ட்டா வாங்கிக்கோங்க. நமக்கு வந்து இத விட சின்னதா எடுத்தாலும் நமக்கு வந்து பேக் கரெக்ட்டா ஸ்டெபிலிட்டியா நிக்காது. அதனால கரெக்ட்டா 0.50 இல்லன்னா 0.60 வாங்கிக்கோங்க. இதுக்கு மேல வாங்காதீங்க. இதுதான் அந்த பீடோட ஹோல்ல இதுதான் கரெக்ட்டா சேரும். அது கணக்கு பண்ணி நீங்க வந்து இந்த 3 தான் நமக்கு தேவை. இத வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரேம் வந்து நீங்க எடுத்துட்டு, இன்னர் பார்ட் எது, அவுட்டர் பார்ட் எதுன்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க க்ளோஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு, இப்ப வந்து நமக்கு வந்து அவுட் சைடு எதுவோ, இன்னர் சைடு எதுவோ நீங்க வந்து ஒன்ஸ் செக் பண்ணிட்டு, இப்ப வந்து நம்ம அவுட் சைட்ல இருந்து கரெக்ட்டா அந்த ஃபிஷிங் லைன் ஒரு லென்த்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லுமே வச்சு பண்ண முடியாது. ஒவ்வொரு லென்த் கணக்கு பண்ணி, உங்க கை கணக்கு பண்ணி நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துட்டு, இப்ப வந்து ஃபர்ஸ்ட்டு ஹோல்ல விட்டு வெளிய எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஹோல் விட்டுட்டு, இன்னொரு ஹோல் வழியா நீங்க வந்து அந்த ஃபிஷிங் லைன வெளிய எடுக்கணும். அந்த டொயின ஃபர்ஸ்ட்டு ஹோல்ல விட்டுட்டு, நீங்க வந்து அதாவது அடிலோடி விடணும். விட்டுட்டு ஒரு ஹோல் விட்டு இந்த வீடியோல பார்க்குற மாரி ஒரு ஹோல் விட்டு, ஒரு ஹோல் பண்ணி சென்டர் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து 3 பீட்ஸ் போடணும். ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து 3 பீட்ஸ் போடணும். 3 பீட்ஸ் போட்டதுக்கு அப்புறமா, இப்ப வந்து 2 பீட்ஸ அப்படியே கீழ தள்ளி விட்டுருங்க. இப்ப வந்து அந்த 3 பீட வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க. 3 பீட்ல வந்து இன்னொரு ஃபிஷிங் லைன நீங்க வந்து அதுக்குள்ள விட்டு கிறிஸ் கிராஸ் பண்ணி எடுக்கணும். உள்ள விட்டு கிறிஸ் கிராஸ் பண்ணி எடுங்க. இந்த பேக்ல மெயினான ப்ராசஸே என்னன்னா, மோஸ்ட்லி நீங்க வந்து இந்த பீட் ஒர்க் எதுவா இருந்தாலும், இந்த கிறிஸ் கிராஸ் பண்ணி எடுக்கிறது தான் மெயினான ப்ராசஸா இருக்கும். அது வந்து நீங்க அளவு கணக்கு பண்ணி, நீங்க வந்து கிறிஸ் கிராஸ் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து ஸ்டார்ட்டிங் ஆவக்கூடிய நேரம் 3 பீட் போடுறோம். அதே மாரி எண்டிங்லயும் 3 பீட் தான் போடுவோம். ஆனா வந்து இந்த லைன் போகக்கூடிய நேரம் நம்ம 2 பீட்ஸ் தான் ஆட் பண்ணுவோம். கரெக்ட்டா. அத மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நான் 3 பீட்ஸ் போட்டுட்டு, இப்ப வந்து எடுத்துட்டேன். இப்போ 3 கிறிஸ் கிராஸ் பண்ணி எடுத்த லைன் ஹோல் வழியாவே அந்த ஃபிஷிங் லைன உள்ள விட்டுட்டு, திரும்பியும் அத வந்து ஒரு ஹோல் விட்டு இன்னொரு ஹோல் வழியா நான் வந்து வெளிய எடுக்கிறேன். அந்த 3 பீடையும் பார்த்துக்கோங்க. அது வழியாவே உள்ள விட்டுட்டு, ஒரு ஹோல் விட்டுட்டு, இன்னொரு ஹோல் விட்டு நீங்க வந்து வெளிய எடுத்துக்கோங்க. திரும்பியும் நீங்க ஃபர்ஸ்ட் லைன்ல 2 பீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து 3 பீட்ஸ் கிடையாது. இப்ப வந்து 2 பீட்ஸ். 2 பீட்ஸ் ஆட் பண்ணி ஒரு பீட உள்ள தள்ளி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பீட்ல நீங்க வந்து கிறிஸ் கிராஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பீட உள்ள தள்ளி விட்டுட்டு, செகண்ட் பீட்ல வந்து நீங்க கிறிஸ் கிராஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே ப்ராசஸ் தான் நீங்க வந்து அந்த ஃப்ரேம் ஃபுல்லுமே இப்படி தான் பண்ண வேண்டியது வரும். ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து நீங்க மஸ்ட் வந்து இத தான் பண்ணணும் கரெக்ட்டா. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண நேரம் 3 பீட் போடுறோம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பீட் போடுங்க. அ ச 2 பீட் மட்டும் போட்டுட்டு, நீங்க வந்து இத கிறிஸ் கிராஸ் பண்ணி எடுத்துட்டே வாங்க. இப்படி சுத்தி கரெக்ட்டா நல்லா டைட் பண்ணி எடுத்துட்டு வாங்க. ரொம்ப லூஸ் விட்டும் பண்ணக்கூடாது. கண்டிப்பா டைட் பண்ணி தான் எடுத்துட்டு வரணும். அப்பதான் வந்து கரெக்ட்டா நமக்கு வந்து பேக் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியா நிக்கும். இல்லன்னா கரெக்ட்டா அந்த பொசிஷனுக்கு பேக் வராது. அதனால நீங்க ஆரம்பத்திலே பண்ண நேரமே அந்த டொயின வந்து கரெக்ட்டா அ டைட்டா புடிச்சுக்கோங்க. இப்ப நீங்க அந்த ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்ட்டா ஒரு ஹோல் விட்டு, ஒரு ஹோல் விட்டு நான் உள்ள விட்டு இந்த பீட வந்து கரெக்ட்டா பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப வந்து எண்டிங் லைன் வந்தாச்சு. கரெக்ட்டா நம்ம வந்து அந்த எண்ட் பண்ற இடத்துல இப்ப வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல நம்ம வந்து பீட் போடக்கூடாது.
இப்போ நம்ம லைன்ல போகக்கூடிய நேரம் ஃபர்ஸ்ட் லைன்ல பீட் போட்டோம். இப்போ வந்து செகண்ட் லைன்ல நீங்க வந்து பீட் போடணும். அதே 2 பீட்ஸ நீங்க போட்டா போதும் எண்ட் பண்ற இடத்துல. அப்போ வந்து நமக்கு வந்து அடுத்த லைனுக்கு மேல வந்து கிரியேட் ஆயி கிடைக்கும். அப்பதான் அதுக்கு மேல வந்து நமக்கு அடுத்த லைன் போடுறதுக்கு வசதியா இருக்கும். அதனால செகண்ட் லைன்ல நீங்க பீட் போட்டு அ செகண்ட் பாசில வந்து நீங்க வந்து கிறிஸ் கிராஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா சென்டர்ல வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். அந்த ட்வைன் 2மே கரெக்ட்டா சென்டர்ல வந்து கிடைச்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் லைன் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் லைன் வந்து அதுக்கு மேலயே நம்ம கிரியேட் பண்றோம். அதனால இப்போ என்ன பண்ணணும்னா, கரெக்ட்டா 3 பீட் போடணும். 3 கிறிஸ்டல்ஸ் போடணும். எப்பவும் நான் சொல்லியிருக்கேன், ஸ்டார்ட் பண்ண நேரம் வந்து கரெக்ட்டா நம்ம 3 பீட்ஸ் தான் போடணும். இப்போ நான் வந்து 2 பீட கீழ தள்ளி விட்டுட்டேன். 3 பீட வந்து கிறிஸ் கிராஸ் பண்ணி எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லைன் வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காவே கிரியேட் ஆயி கிடைச்சிரும். அப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் லைன் அழகா பண்ணலாம். இப்போ மெயினா கவனிக்க வேண்டியது என்னன்னா, முதல்ல நம்ம ஃப்ரேமுக்குள்ள விட்டு எடுத்தோம். இப்போ அப்படி பண்ணக்கூடாது. கீழ இருக்க கிறிஸ்டலுக்குள்ள விட்டு எடுக்கணும். அந்த கிறிஸ்டல் பீடுக்குள்ள கரெக்ட்டா அந்த பீடுக்குள்ள விட்டு நம்ம வந்து எடுக்கணும். நீங்க வந்து அந்த ஃப்ரேமுக்குள்ள விட்டதுக்கு பதிலா, கரெக்ட்டா நெக்ஸ்ட்டு எந்த பீடு இருக்கோ, அந்த பீடுக்குள்ள விட்டு எடுக்கணும். அந்த ஃபிஷிங் லைன் வெளிய வரக்கூடிய நேரம், அதுல விட்டு வெளிய எடுங்க. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து நீங்க எப்பவும் போல 2 பீட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல 2 பீட் ஆட் பண்ணி, திரும்பியும் கிறிஸ் கிராஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு விட்டு, ட்வைன் விட்டு இதே மாரி எடுத்துக்கோங்க. அப்ப கரெக்ட்டா கிரியேட் ஆயி கிடைக்கும். இப்போ நீங்க வந்து அந்த பாசி கீழ போய் உட்கார நேரம், கரெக்ட்டா வந்து நீங்க உங்க லெஃப்ட் லைன வந்து கரெக்ட்டா நீங்க வந்து கீழ இருக்க பீடுக்குள்ள, கீழ எந்த பீடு சென்டரா இருக்கோ, அது தொட்டு அடுத்தாலே இருக்கும். அத நீங்க கவனிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் கரெக்ட்டா. கீழ இருக்க பீடுக்குள்ள விட்டு நீங்க வந்து எடுக்கணும். இந்த வீடியோல கரெக்ட்டா காட்டியிருக்கேன். அதே மாரி பாருங்க. கரெக்ட்டா நான் வெளிய எடுத்துட்டு, கீழ இருக்க பீட்ல வந்து இப்போ உள்ள விட்டு எடுத்துட்டு வெளிய எடுத்துருங்க. இது வந்து லெஃப்ட் லைன். நம்ம இப்போ ரைட் லைன்ல வந்து திரும்பியும் 2 பீட் ஆட் பண்ணணும். 2 பீட் ஆட் பண்ணி, திரும்பியும் இதே ப்ராசஸ் தான் பண்ண வேண்டியது இருக்கும். இதே ப்ராசஸ அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் குழம்புற மாரி இருக்கும். இருந்தாலும் நீங்க வந்து 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேரம் கரெக்ட்டா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் மனசில ஆயிரும். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பும், செகண்ட் ஸ்டெப்பும் லேர்ன் பண்றது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம். ஒன்ஸ் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சுட்டு, செகண்ட் லைனும் முடிச்சுட்டீங்கன்னா, நீங்க வந்து பேக் பண்ண படிச்சுட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா, எல்லா ப்ராசஸுமே இதான். ஃபுல் ப்ராசஸுமே இத தான் பண்ண போறோம். நம்ம வந்து எண்ட் பண்ண நேரம் மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். எண்ட் பண்ணக்கூடிய நேரம் நீங்க வந்து ரைட் லைன்ல போட்டுறக்கூடாது. அப்படியே லெஃப்ட் லைன்ல தான் 2 பீடையும் போடணும். நம்ம அ அ கைக்கு ஏத்த மாரி நம்ம வந்து ரைட் லைன்லயே போட்டுட்டு வந்தோம்னா, நம்ம எண்ட் பண்ண நேரம் நெக்ஸ்ட் லைன் மேல வராது. அதனால கரெக்ட்டா வந்து எண்ட் வரக்கூடிய நேரம் நீங்க வந்து அத கவனிச்சுக்கிட்டு, லெஃப்ட் லைன்ல இருந்து நீங்க 2 பீட் போட்டு, அத வந்து மேல கிறிஸ் கிராஸ் பண்ணி எடுத்துருங்க. அப்போ வந்து நமக்கு வந்து அடுத்த லைன் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். அ 2 எண்ட்லயுமே நீங்க அப்படிதான் பண்ணணும். எந்த எண்ட் வந்தாலுமே நீங்க வந்து அத மட்டும் கரெக்ட்டா பார்த்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டொயின் வந்து நமக்கு வந்து நம்ம ஓரளவு லென்த்தா தானே எடுத்திருந்தோம். அந்த லென்த் வந்து முடியிறப்போ, நீங்க வந்து கண்டிப்பா 2 நாட்ஸ் போடணும். ஃபர்ஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கிட்டு, அத வந்து டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. செகண்ட் நாட் வந்து ரொம்ப டைட்டா போடணும். நீங்க வந்து டொயின் வந்து ஆட்டோமேட்டிக்காவே டைட் ஆயிரும். லூஸ் ஆகாது. இருந்தாலும் நீங்க கை வச்சு நல்லா டைட் பண்ணி இழுத்துக்கோங்க. இழுத்துக்கிட்டு, நீங்க வந்து நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ரிமைனிங் பார்ட்ட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 2 லைன் போட்டு எடுத்துட்டேன். இந்த பேக்ல உள்ள ப்ராசஸே மொத்தம் இவ்வளவுதான். நீங்க இப்ப இதே மாரி நெக்ஸ்ட் ஆப்போசிட் லைன்லயே அதே மாரி கிரியேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த லைன்ல 2 போட்டிருக்கேன். அடுத்த லைன்லயே நான் இப்ப வந்து 2 ஒண்ணும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நமக்கு வந்து 2 லைனுமே தனித்தனியா தான் எப்படியும் மேக் பண்ண வேண்டியது இருக்கும். நமக்கு பேக்குக்கு வந்து எந்த அளவுக்கு ஹைட் தேவையோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து லைன்ஸ் ஆட் பண்ணிட்டே வரணும். நமக்கு வந்து இந்த 3 பீட்ஸ் சேர்த்தா ஒரு லைன் அந்த மாரி கணக்கு வரும். அதே மாரி நீங்க வந்து கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு சைடு ஃபுல்லுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு லைன் வந்து போடப் போறேன். லைன் ஸ்டார்ட் பண்ண நேரம் நீங்க வந்து எந்த பீட் வந்து எண்டிங்ல இருக்கோ, அதுல தான் வந்து நீங்க வந்து கரெக்ட்டா டொயின போடணும். வேற பீட்ல போட்டுறக்கூடாது. அப்பதான் லைன் வந்து கரெக்ட்டா கிரியேட் ஆயி வரும். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க வந்து எதுல எண்ட் பண்ணியிருக்கீங்களோ, அதே எண்டுல தான் நீங்க வந்து டொயின வந்து போட்டு எடுக்கணும். ஃபிஷிங் லைன போட்டு எடுக்கணும். அப்போ வந்து அதே அளவுக்கு கரெக்ட்டா வந்துரும். இதையே ப்ராசஸ் பண்ணி நீங்க இப்போ இதுக்கு மேல உங்களுக்கு எத்தன லைன் வேணுமோ, இப்போ வந்து பேக் வந்து ரொம்ப ஹைட்டா வேண்டாம், ரொம்ப சிம்பிளா போடணும்னா, ஒரு 9 ஆர் 10 லைன்ஸ் போட்டா போதும். இல்லன்னா கொஞ்சம் ஹைட்டா வேணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஒரு 10 லைனுக்கு மேலேயே போட்டுக்கோங்க.
ஒரு 14 லைன்லாம் போட்டா பேக் வந்து கரெக்ட்டா இருக்கும். இப்போ வந்து நான் அத கவுண்ட் பண்றேன். இப்போ நான் 5 லைன் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதே மாரி நான் வந்து 2 சைடும் ஈக்குவலா பண்ணிட்டு வரதுக்கு வேண்டி, ஃபர்ஸ்ட்டு அந்த சைடு 5 முடிச்சிருந்தேன்னா, இந்த சைடும் நான் வந்து 5 முடிக்கிறேன். முடிச்சுக்கிட்டு நீங்க வந்து உங்க லென்த் செக் பண்ணிக்கிட்டு, நீங்க வந்து அடுத்தாலயும் லைன்ஸ் ஆட் பண்ணலாம். நீங்க வந்து முக்கியமா மறக்காம இருக்க வேண்டியது என்னன்னா, நீங்க வந்து அந்த பீட் போட்டுட்டு, கீழ இருக்க சென்டர் பீட்ல தான் அத வந்து உள்ள விட்டு எடுத்துட்டு தான் அடுத்தால நீங்க கிறிஸ் கிராஸ் பண்ணி எடுக்கணும். இந்த ப்ராசஸ் மட்டும் நீங்க வந்து அப்படியே கவனத்துல வச்சு இந்த பேக் வந்து பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். டைம் தான் கொஞ்சம் அதிகமா எடுக்கும். நீங்க வந்து கொஞ்சம் உட்காந்து ஒரு 1 ஆர் 2 டேஸ் உட்காந்து மெனக்கட்ற மாரி இருக்கும். இப்போ நீங்க வந்து ஃபுல்லா செய்ய படிச்சுட்டீங்கன்னா, நீங்க 1 டேலயே ஒரு பேக் முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பழகுற வரைக்கும் தான் கொஞ்சம் வந்து நமக்கு கொஞ்சம் ரைட் சைடு எது, லெஃப்ட் சைடு எதுன்னு தெரியாம கொஞ்சம் குழம்புற மாரி இருக்கும். மத்தபடி நீங்க பண்ணி எடுத்துட்டீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ வந்து நான் 2 சைடுமே கரெக்ட்டா எனக்கு ஈக்குவல் லென்த்துக்கு ஏத்த மாரி நான் வந்து ஹைட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். நான் ஒரு 12 லைன்ஸ் போட்டிருக்கேன். 12 இல்லன்னா 13 லைன் போட்டிருப்பேன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா அந்த லைனுக்கு ஏத்தாப்புல நீங்க எடுத்துக்கோங்க. லைன் ஏற ஏற பேக் வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்பா நிக்காது. ஆனா ஸ்டிஃப்பா நிக்கிற மாரி நம்ம வந்து டைட் பண்ணி எடுத்தோம்னா ஸ்டிஃப்பா நிக்கும். இப்போ வந்து இந்த 2 கேப்பையும் வந்து ஜாயின் பண்ணி எடுக்கணும். அந்த கேப்ப ஜாயின் பண்ணா தான் நமக்கு வந்து பாட்டம் பேஸ் வந்து ஜாயின் பண்ண முடியும். இப்போ இந்த கேப் வந்து நம்ம ஜாயின் பண்றதுக்கு, நம்ம எண்டிங்ல விட்டிருந்த பாசில கரெக்ட்டா நீங்க அந்த பீட்ல உள்ள விட்டுட்டு, அடுத்தால நீங்க வந்து லைன் கிரியேட் பண்ணி எடுக்கணும். லைன் கிரியேட் பண்றது எப்படின்னா, 2 பீட்ஸ்லயுமே நீங்க ஒவ்வொரு பீட் போடணும். 2 பீட்லயுமே ஒண்ணு, ஒண்ணு போட்டுட்டு, நீங்க அடுத்தால 1 போட்டுட்டு, அத தான் கிறிஸ் கிராஸ் பண்ணி எடுக்கணும். இதுல மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரே லைன்ல போடக்கூடாது. 2 லைன்லயுமே நீங்க அ ஈக்குவலா போட்டுட்டு, 1 பீட் போட்டுட்டு, நீங்க சென்டர் வரது மாரி எடுக்கணும். இப்ப வந்து நடுஸ்ல வந்து நமக்கு அதே லைன் அப்படியே கிரியேட் ஆயி கிடைக்கும். நமக்கு பேஸ் எதுவுமே இல்லாம, கீழ வந்து நமக்கு பீடும் இல்லாம, அதே ரவுண்டாட்டு கரெக்ட்டா அந்த நாட் வந்து கிரியேட் ஆயி கிடைக்கும். அந்த 4 நாட் கரெக்ட்டா வரணும். அது கணக்கு பண்ணி நீங்க வந்து 2 பீடு 2 லைன் அதே மாரி 2 ஃப்ளவர் கரெக்ட்டா போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் 3வது ஃப்ளவர் வரக்கூடிய நேரம் 1க்குள்ள 1 போட்டுட்டு கிறிஸ் கிராஸ் பண்ணதுக்கு வேண்டி நெக்ஸ்ட் உள்ள ஜாயிண்ட்ல வந்து நீங்க போட்டு எடுத்துறணும். இதான் மெயின் இதுல. 2 ஃப்ளவர் ஃபுல்லா முடிச்சுட்டு, நீங்க 3வது ஃப்ளவர் முடிக்க நேரம் அதுக்கு வந்து ஜாயினிங் பீட் போடாம நீங்க வந்து கிறிஸ் கிராஸ் பண்றது அதே இதுல அப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். கரெக்ட்டா நீங்க அதே மாரியே பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லயும் நீங்க வந்து அத ஜாயின் பண்றதுக்கு வேண்டி ஒத்த பீட்ல போட்டுட்டு, நீங்க 2 ஒண்ணும் ஒவ்வொரு சைட்லயும் போட்டுட்டு, நடுஸ்ல வந்து நீங்க கிறிஸ் கிராஸ் பண்ணி எடுக்கணும். ஜாயின் பண்ற இடத்துலயும் அதே மாரி தான் பண்ணி எடுக்கணும். அப்போ வந்து ஜாயினிங் கரெக்ட்டா இருக்கும். திரும்ப வந்து அந்த லைன அப்படியே கீழ கொண்டுட்டு வரதுக்கு, நம்ம ஃபர்ஸ்ட்டு எப்படி பண்ணோமோ, அதே மாரி தான் பக்கத்துல இருக்க பாசில, பக்கத்துல இருக்க பீட்ல நீங்க அப்படியே உள்ள விட்டுட்டீங்கன்னா, கீழ லைன் அழகா கிரியேட் ஆயி வந்துரும். திரும்பியும் நீங்க அதே மாரியே போட்டு எடுத்துடலாம். அப்போ வந்து ரைட் டூ லெஃப்ட், லெஃப்ட் டூ ரைட்டுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃபினிஷ் பண்ணிரலாம். லாஸ்ட் எண்டிங்ல மட்டும் ஒரு 2 லைன வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ண வேண்டாம். அப்படியே விட்டுருங்க. அதுல வந்து ஃபுல்லா நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த கேப் வந்து இருந்தா தான் நமக்கு வந்து பேக் வந்து ரொம்ப ஈஸியா அடையும். அதுவுமே பண்ணி வந்து அடைக்கலாம். ஆனா கொஞ்சம் டைட்டா இருக்கும். அதனால கரெக்ட்டா அந்த 2 நாட்ட மட்டும் நீங்க அப்படியே விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நான் அந்த சைட் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடும் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் பாருங்க. அதே ப்ராசஸ் தான். நீங்க வந்து கொஞ்சம் கவனிச்சு இத வந்து பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ 2 சைடுமே இதே மாரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எண்டுல மட்டும் நான் காமிக்கிற மாரி கடைசில நீங்க வந்து 2 ஃப்ளவருக்கு நடுவுல நீங்க வந்து 2 லைன் கேப்ஸ் வந்து கண்டிப்பா விட்டுருங்க. அப்பதான் வந்து நமக்கு வந்து பேக் க்ளோஸ் பண்றதுக்கும் கரெக்ட்டா இருக்கும். ஃபைனலா நம்ம வந்து இந்த 2 இதையுமே நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்தாச்சு. 2 சைட்ஸுமே மேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பாட்டம் ரெடி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா, பேக் வந்து கரெக்ட்டா ஸ்கொயர் டைப்ல ரொம்ப சூப்பரா இருக்கும். கரெக்ட்டா இருக்கு. இப்போ வந்து ஸ்கொயர் வந்து இதே மாரி அழகா கிரியேட் ஆயி வந்திருக்கும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஒருக்கா. பேக் க்ளோஸ் ஆவுதா என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பாட்டம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும். இப்போ அதில வந்து சென்டர் எதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த கார்னர் எதுன்னு கரெக்ட்டா நீங்க பார்க்கணும். 4 சைடும் கார்னர் பீட் எதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. கார்னர் பீடையும், இந்த கார்னர் பீடையும் சேர்த்து நீங்க 2 பீடுக்குள்ளயும் உள்ள போட்டு எடுத்துக்கோங்க.
2 பீட்ல நீங்க வந்து டொயின் உள்ள போட்டுட்டு, ஒரு பீட வந்து கிறிஸ் கிராஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா, இப்போ வந்து சூப்பரா ஒரு கார்னர் வந்து கிரியேட் ஆயி கிடைக்கும். அதாவது நீங்க வந்து கார்னர தான் செலக்ட் பண்ணணும். கார்னர 2யும் செலக்ட் பண்ணி நீங்க போட்டுட்டு, ஒரே ஒரு பீட் மட்டும் போட்டீங்கன்னா, அது வந்து கிறிஸ் கிராஸ் ஆயி அழகா கிடைக்கும். கிடைக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அதில வந்து ஒரு கார்னர் வந்து அழகா கிரியேட் ஆயிரும். திரும்பியும் நீங்க வந்து அதே ப்ராசஸ் தான் அப்படியே பண்ணணும். 2 பீட் போட்டுட்டு, ஒரு பீட்ல வந்து நீங்க கிறிஸ் கிராஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க பீட்ல வந்து நீங்க வந்து உள்ள விட்டுட்டு, திரும்பியும் பீட வந்து கிறிஸ் கிராஸ் பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கார்னர் வந்து நான் கரெக்ட்டா கிரியேட் ஆயிட்டு, கார்னர் கிரியேட் ஆனதுக்கப்புறம், இப்போ நீங்க பக்கத்துல இருக்க அந்த பீட வந்து நீங்க வந்து வெளில விட்டு எடுக்கணும். நம்ம வந்து பேக் பண்ண நேரம் அந்த லைன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணோம், அதே ப்ராசஸ் தான். ஆனா கார்னர் வர நேரம் மட்டும் நீங்க வந்து ஒரு பீடு தான் வந்து கிறிஸ் கிராஸ் பண்ணணும். கார்னர் 2மே நமக்கு வந்து 2 பீடுமே கார்னருக்கு வேண்டி உள்ள விட்டு எடுத்துறணும். அப்ப வந்து கரெக்ட்டா வரும். மத்தபடி லைன்ஸ் எடுக்கக்கூடிய நேரம் நீங்க வந்து கரெக்ட்டா பக்கத்துல இருக்க பீட்ஸ்ல உள்ள விட்டுட்டு லைன்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. கார்னர் வர நேரம் நீங்க வந்து அத கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அப்ப வந்து நமக்கு வந்து கார்னருமே சூப்பரா இருக்கும். அப்ப வந்து பாட்டம் வந்து கரெக்ட்டா நமக்கு கிரியேட் ஆயி வரும். 4 கார்னருமே நமக்கு இதுல வந்து கரெக்ட்டா வரணும். அதுக்காண்டி தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க கார்னர் போடக்கூடிய நேரம் 2 பீட்லயும் இதில பார்த்தீங்கன்னா தெரியும். 2 பீட் போட்டுக்கணும். இப்போ வந்து 1 பீட் போட்டு கிறிஸ் கிராஸ் பண்ணி எடுக்கணும். இதுதான் கார்னர் ஃபார்முலா இதில. மெயினா அந்த கார்னர் ஃபார்முலா தெரிஞ்சுட்டாலே கரெக்ட்டா வந்து பேக்குக்கு வந்து நமக்கு வந்து எந்த ஷேப்பும் சூப்பரா பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து கார்னர் கிரியேட் ஆயிட்டு நீங்க வந்து இதே லைன அப்படியே ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கோங்க. இத வந்து நீங்க அப்படியே வந்து கரெக்ட்டா அந்த ஸ்கொயர் ஷேப்லயே சுத்தி வாங்க. சுத்தி வரக்கூடிய நேரம் கரெக்ட்டா வந்து நமக்கு சென்டர்ல மட்டும் ஹோல் வரது மாரி வரும். அப்ப வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இதே லைன வந்து கரெக்ட்டா நீங்க வந்து ரைட் டூ லெஃப்ட்டும் பண்ணலாம். லெஃப்ட் டூ ரைட்டும் பண்ணலாம். இல்லன்னா நான் வீடியோல காமிக்கிற மாரி நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா போயி அந்த சைடு போய் இப்படியும் வந்தும் பண்ணலாம். இதுவும் ஈஸியா தான் இருக்கும். உங்களுக்கு எது வாய்ப்பு இருக்கோ அத பார்த்து பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு பிகினரா இருக்க நேரம் நீங்க வந்து 4 கார்னரையும் ஃபர்ஸ்ட்டு முடிச்சு எடுத்துட்டீங்கன்னா, சென்டர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து சென்டர்ல நம்ம சுத்தி வரக்கூடிய நேரம் சென்டர்ல மட்டும் ஹோல் வரும். அப்போ நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய நேரம் நம்ம வந்து அ சைடு வந்து பீட வந்து கனெக்ட் பண்ற மாரி இருக்கும். அதுதான் கொஞ்சம் நீங்க பார்த்து பண்ணணும். அது வந்து நீங்க இந்த இத்தன ஸ்டெப்ஸ் வந்து நீங்க பண்ணதுனால, உங்களுக்கே கரெக்ட்டா வந்து எப்படி பண்ணணும்னு ஒரு ஐடியாஸ் வந்துரும். உங்க ஓன் ஐடியாவிலே நீங்க வந்து கரெக்ட்டா எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு அத கண்டுபிடிச்சுருவீங்க. கரெக்ட்டா லாஸ்ட் ஹோல் வரக்கூடிய நேரம் ஒரே ஒரு பீடு வந்து மீதி வரும். அத வந்து கரெக்ட்டா நீங்க அதில வந்து கரெக்ட்டா ஹோல் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இதுதான் இதில உள்ள ப்ராசஸ். ரொம்ப சிம்பிள் தான். நல்லா டைட் பண்ணி நீங்க விட்டுட்டு, கடைசியா நீங்க ஃபுல்லுமே ஃபினிஷ் பண்ணிட்டு, ரொம்ப டைட்டா இதே மாரி உங்களுக்கு கை வச்சு இழுக்க முடியலன்னா, இதே மாரி டூல்ஸ் வச்சு கூட நீங்க வந்து ஒவ்வொரு ஹோல் போட நேரமும் ரொம்ப டைட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மேக்ஸிமம் டூல் வச்சு தான் டைட் பண்ணுவேன். நம்ம கை வச்சு ரொம்ப டைட் பண்ணா, சில நேரம் கையில வந்து அது நமக்கு வந்து இந்த பிளேடு வெட்டுனது மாரி வெட்டிரும். அத வந்து அவாய்ட் பண்றதுக்கு வேண்டி, நீங்க வந்து இந்த டூல்ஸ் வச்சு இழுத்து விட்டீங்கன்னா, கூட கொஞ்சம் டைட் ஆயிரும். இப்போ வந்து பேக் வந்து நமக்கு சூப்பரா ரெடி ஆயிட்டு, நானும் ஹோல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். 4 சைடு கார்னருமே ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருக்கு. அ இப்படி தான் பண்ணணும் பேகு கரெக்ட்டா. பண்ணதுக்கப்புறம் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க கரெக்ட்டா பேக்க க்ளோஸ் பண்ணி பாருங்க. அப்ப தெரியும் கரெக்ட்டா. அ பேக் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. இதே மாரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பேக் வந்து ஹேங்கிங்கும் ரெடி பண்ணணும். ஹேங்கிங்கும் வந்து பீட்ல போட்டிங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹேங்கிங் ரெடி பண்றதுக்கும் நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் லைன எடுத்துக்கோங்க. ஃபிஷ் லைன எடுத்துட்டு நீங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு ஃப்ளவர் மட்டும் கிரியேட் பண்ணணும். அது எப்பவும் போல நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இதில வந்து 4 பீட் ஆட் பண்ணிக்கோங்க. 4 பீட் ஆட் பண்ணிட்டு, நீங்க வந்து லாஸ்ட் 3 பீட விட்டுட்டு, அ 4த்தா போட்ட பீட்ல வந்து கிறிஸ் கிராஸ் பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு வந்து 4 பீட்ஸ் போட்டுட்டு, 3 பீட்ல வந்து நீங்க உள்ள விட்டுட்டு, 4த் பீட்ல கிறிஸ் கிராஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா, ஃப்ளவர் வந்து கரெக்ட்டா ஃபார்ம் ஆயி கிடைக்கும். திரும்ப வந்து நீங்க வந்து நெக்ஸ்ட் லைன் அப்போ வந்து கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் லைன் எப்பவும் மாரி நீங்க வந்து லைன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நம்ம எப்பவும் 2 லைன்லயுமே ஒவ்வொரு பீட் போட்டுட்டு, லாஸ்ட்டா 3 பீடு வந்து நீங்க கிறிஸ் கிராஸ் பண்ணி எடுக்கணும். இதுதான் வந்து நமக்கு ஃப்ரேம் ஒண்ணும் இல்லாம, அந்த லைன்ஸ்ல ஃப்ளவர் கிரியேட் பண்ணி எடுக்கிறதுக்கு இதுதான் மெத்தடு. இதே ஃபாலோ பண்ணி கரெக்ட்டா நீங்க லென்த்தா ஒரு லைன் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் தேவையோ, அந்த அளவுக்கு நீங்க வந்து இதே லைன கிரியேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இன்னும் ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்றேன் கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க வந்து ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு பீட் போட்டுட்டு,
சென்டர்ல வர பீட வந்து நீங்க கிறிஸ் கிராஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதே இத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்க வந்து நெக்ஸ்ட் லைன் பண்றதுக்கு லெஃப்ட் லைன்ல வந்து நீங்க 2 பீட் ஆட் பண்ணிட்டு, 3 பீட கிறிஸ் கிராஸ் பண்ணி எடுங்க. கிறிஸ் கிராஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து அடுத்த லைனும் கிரியேட் ஆயி கிடைக்கும். நீங்க வந்து நெக்ஸ்ட் லைனும் அழகா போலாம். நெக்ஸ்ட் லைன் எப்பவும் போல நீங்க மறந்துராம கவனிக்க வேண்டியது என்னன்னா, பக்கத்துல இருக்க பீடுக்குள்ள விட்டு எடுத்து தான் நீங்க அடுத்த லைன் கிரியேட் பண்ணணும். இதே மாரி கரெக்ட்டா ஒரு 3 லைன்ஸ் ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 லைன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு, இப்ப வந்து அத அப்படியே நீங்க வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டீங்கன்னா, கரெக்ட்டா உங்களுக்கு தெரியும். ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கிட்டு, எண்டுல இருக்க அந்த பீட வந்து ஒரு பீட் போட்டு நீங்க ஜாயின் பண்ணி எடுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா உருண்டையா அழகா ரவுண்டா ஒரு ஷேப்ல வந்து நமக்கு வந்து கரெக்ட்டா வந்து ஹேங்கிங் வந்து கிடைக்கும். அப்போ பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபைனலா அதையும் நீங்க ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேக்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு இருக்கும். இதுவுமே நீங்க ஷாப்ல தான் வாங்கணும். பேக்ல உள்ள ஜாயினிங் ரிங்ஸ்ன்னு கேட்டாலே கிடைக்கும். இது வந்து நம்ம லைட்டா பிரஸ் பண்ணா ஓப்பன் ஆயி வந்துரும். அத வந்து நம்ம பேக்ல இருக்க அந்த ஹூக்ல மாட்டி விட்டுறலாம். அதே மாரி அதையும் நீங்க உள்ள அட்டாச் பண்ணி இதே மாரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க 2 சைடும். இப்போ வந்து இது பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும். இத வந்து நீங்க அப்படியே பிரஸ் பண்ணீங்கன்னா, கரெக்ட்டா பேக்ல உள்ள ஹூக்ல மாட்டிக்கலாம். அப்படியே மாட்டிருங்க. இதுலயுமே நம்ம வந்து இந்த ஃப்ரேம் இல்லாமலுமே பேக் பண்ணலாம். அதுக்கு வந்து இதுக்கு மேலேயே நீங்க வந்து கைப்பிடியும் பண்றது மாரி இருக்கும் ஹேங்கிங்கும். அப்போ வந்து சூப்பரா இருக்கும். இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இன்னும் இந்த பேக் கொஞ்சம் அழகா இருக்கிறதுக்கு வேண்டி கொஞ்சம் இதுவும் செயின்ஸுமே நம்ம போடலாம். செயின்ஸுமே கடையில வந்து செல் பண்ணுவாங்க. இந்த பேக் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்குன்னே தனியா செயின்ஸ் இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க. சில பேக்ஸ்லாம் இப்போ வந்து நம்ம ஸ்லிம் பேக்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய நேரம் செயின்ஸ் வெரைட்டில வருது. அந்த மாரி செயின்ஸ் தான் வாங்கணும். அதுவுமே நம்ம வந்து ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் கிடைக்கும். அத வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே ஹோலோடி தான் வரும். வித் ஹூக்கோடி தான் வரும். அதையுமே நீங்க பிரஸ் பண்ணி மாட்டுறது மாரி தான் இருக்கும். அதையுமே மாட்டி விட்டீங்கன்னா, பேக் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். இப்பவுமே இந்த பேக் வந்து கம்ப்ளீட்டா ஃபினிஷ் ஆயாச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுல வந்து இன்னொரு ப்ராசஸ் என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர்ல சாட்டின் கிளாத் எடுத்து அத வந்து நீங்க உள்ள வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். நான் வந்து வீடியோஸ் வந்து ரொம்ப லென்த்தா போயிரும். காமிக்கல. நீங்க வந்து ஒயிட் கலர் சாட்டின் கிளாத் எடுத்து உள்ள ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபைனலா பேக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கு. நம்ம வந்து அந்த செயின்ஸ்லாம் போட்டதோடையே ரொம்ப சூப்பராயிரும். பேக் பார்க்குறதுக்கே ரொம்ப எலகன்ட்டா, ரொம்ப கிளாஸியா இருக்கும். கண்டிப்பா வந்து எல்லாரும் லைக் பண்ணுவாங்க. நீங்களும் இத வந்து செஞ்சு பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த பேக் பண்றதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்க உங்க டவுட்ஸ்க்கு நான் வந்து கிளியர் பண்றேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஷாப்பிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏதாவது வேணும்னா, கரெக்ட்டா நீங்க வந்து அதுக்குமே கேளுங்க. எங்க பர்ச்சேஸ் பண்றதுன்னு நான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்ட்டா லிங்க் எதுவும் வேணும்னா உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஃபைனலா பேக் வந்து நல்லா சூப்பரா ரெடி ஆயிட்டு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறயும் இதே மாரி நெறைய வீடியோஸ் வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.